Swayam Prabha. Digital India. Educated India. நடைமுறை வர சொன்னால் ஒரு ஓட்டன்னு சொல்லுவாங்க, ஒரு துவாரம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த துவாரம் உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு இது எந்த விதத்தில் எந்த சூத்திரத்தில் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் காசிபர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாதத்தின் உயரத்தில் தான் அதை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக வாயிற்படி எங்கேருந்து எதுவரை இருக்கும், நீங்கள் மற்ற பொதுவாக கோயில்களில் பார்த்தீங்கன்னா வாயிற்படியோட உயரம் எதுலேருந்து எதுவரை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது உபபீடம். இந்த உபபீடத்துக்கு மேலே இந்த மட்டத்திலிருந்து பிரஸ்தரத்தினுடைய கீழ்மட்டம், இதுக்கு பேர் உத்திரம். பிரஸ்தத்தினுடைய கீழ் வரி பேர் உத்திரம். இந்த மட்டத்தில் இதுக்கு இடைப்பட்டதில் தான் உங்களுக்கு வாயில் படி அமையும். பிரஸ்தரத்தினுடைய கீழ்மட்டம், உத்தரத்தினுடைய கீழ்மட்டம், அதுக்கு ஒரு பேர் இருக்குது, கிஸ்தாரி. இந்த உத்தரத்தினுடைய கீழ்ப்பகுதிக்கு பேர் கீழ்மட்டம் சொல்கிறதுக்கு பேர் கிஸ்தாரி மட்டம். அதிலிருந்து இந்த உபபீடத்தினுடைய மேல் பகுதி இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே தான் அமையும் எந்த கோயிலுக்காக இருந்தாலும். அதனுடைய உயர அளவு கணக்கிடும்பொழுது அதனுடைய கீழ்ப்பகுதி மாறுபடும். பத்ம மட்டத்திலோ ஜெகதி மட்டத்திலோ குமுத மட்டத்திலோ இந்த வாயிற்படியானது அமைக்கப்படும். வாயிற்படியோட உயரம் அகலம் கணக்கிடும்போது பொதுவாக நீங்கள் சாதாரணமாக கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த உயரத்துக்கு தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே. தற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆரம்பித்து உத்தரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உயரம். ஏன்னா கோயில்கள் பெரிய கோயில்கள் இல்லை, இப்போ எல்லாம் சிறிய அளவான கோயில்கள். அதனால் என்ன உயரம் கிடைக்குதோ அதை அப்படியே இப்போ வச்சு செஞ்சுருப்பாங்க. அதில் இப்போது இந்த காசியபத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, முதல்ல 9, 8, 7 ஆமாம், இந்த பாதத்தினுடைய உயரம் இருக்குது பாருங்கள், பாதம் இருக்குது பாருங்கள், இந்த உயரத்துலேருந்து எடுக்க சொல்கிறாங்க. 8 பாகம் 10 பாகம் செய்கிறது, 9 பாகம் செய்கிறது, 8 பாகம் செய்கிறது, அதை எடுத்து இதனுடைய விஸ்தாரமாக கொள்வது. 10 செய்து 9 எடுத்துக்கொள்வது, 9 செய்து 8 எடுத்துக்கொள்வது, 8 செஞ்சு 7 எடுத்துக்கிறது, 6 செய்து அரை 5.5 எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இதனுடைய அளவுகளில் இந்த விஸ்தாரத்தை எடுத்துக்கொள்வது. அகலத்தை, விஸ்தாரம்னா அகலம். இந்த பாதத்தோட உயரத்தை, பாதம்னா இதன் அதிஷ்டானத்தையும் சேர்க்குறீங்க. பாதம்னா அது மட்டும் தானே, கீழே அதிஷ்டானம் இல்லை. இது அகலத்தை எடுத்துக்கிறது. அந்த அகலம் போல் 2 மடங்கு அதனால சரி, மாற்றிலாம் அமைக்கக்கூடாது. ஹர்மியத்தோட மையத்தெல்லாம் வரணும், அது முக்கியமான இருக்கணும். இந்த காலோட அகலம், இந்த வாயில் கால் இருக்கு இல்லையா, இது இப்படி இருக்கும். இது 3 பக்கங்கள் வேலைப்பாடுகள் செய்து பின்பக்கம் வேலைப்பாடுகள் செய்யாமல் இருக்கும். அது உள்ள கட்டுமான வேலையில் அது பதிஞ்சிடும். அதற்காக இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சுவர் இருக்கு இல்லையா, அந்த கோயில் அந்த பித்தி, அந்த கருவறையுடைய சுவர் பித்தி இருக்கு இல்லையா, அதனுடைய அகலத்துக்கு, அந்த அதனுடைய அகலத்துக்கு மானம் உள்ளதாகவோ, மானம் உள்ளதுன்னா என்னதுங்க, அதே அளவு உள்ளதாகவோ, அந்த சுவர் எவ்வளோ கனம் இருக்கோ அந்த அகலத்திற்கோ 1/4 பங்கு 1/2 பங்கு அதிகமாக இருப்பதாகும். இந்த சுவரை போல, சுவர் கணத்தை போல
1, 1.25, அடுத்தது 1.5. 3 விதமான அளவுகளில் இதனுடைய அகலம் இருக்கலாம். அந்த வாயிற்படியோட அகலம். அதனுடைய கனமானது அதில் சரிபாதி. இந்த கனம் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதில் அரை பங்கு. இதில் 2 அடி அகலம் வைக்கிறீங்கன்னா 1 அடி கனம் வரும். இல்லை 3/4 பங்கு இருக்கலாம், இல்லை அரைக்கால் பங்கு இருக்கலாம். அது நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், வாசப்படியோட அகலம் எவ்வளோ வேணுன்றது ஹர்மியத்தோட பாத வர்க்கத்தை வந்து 10ஆக பிரித்து அதில் 9 பாகம் அல்லது 8 பாகம் 7 பாகம் ஏதோ ஒன்று கொடுத்து அகலம் வச்சு, அகலம் பத்தலைன்னா 9 கூறுகளை கூட்டலாம், 9 கூறுகளை கழிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி சரிபாதி 2 பங்கு உயரம் வச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு. அது சுத்த துவாரத்தோடைய அகலம். அதுக்கு நீங்கள் வைக்கிறீங்களே நிலைக்கால் வைக்கிறீங்களே, அந்த நிலைக்காலோட அளவு தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அந்த நிலைக்காலானது சுவர் கணம் உள்ளதாகவோ அதை விட 1/4 பங்கு 1/2 பங்கு கூட உள்ளதாகவோ இருக்கலாம். எவ்வளோ அகலம் வைக்கிறீங்களோ அதில் பாதி இந்த கல்லோட கனம் வைக்கணும். உங்களுக்கு இந்த கணத்தில் எவ்வளோ 1 அடி அகலம் இருக்கும். புரியுதா சார்? அது இந்த வாசற்படியுடைய இந்த காலோட அகலமானது எவ்வளோ அகலம் வைக்கிறீங்களோ அதில் பாதி கனம் வைக்கணும். பாதவிஷ்கம்னா என்னது? பாதம்னா எங்கே வருதுங்க? பாதம் எங்கே வருது? அதிஷ்டானத்துக்கு மேலே வர கிடையாது. அதிஷ்டானத்துக்கு மேலே வருது பாத வர்க்கம் வருது இல்லையா? அந்த பாதத்தினுடைய செவர்கணம் என்ன போடுறீங்க? அந்த தாய் செவருன்னு சொல்லக்கூடிய தாய் செவருக்கு கனம் உள்ளதாகவோ 1/4 பங்கு 1/2 பங்கு கூடுதல் உள்ளதாகவோ இருக்கலாம். அது கல்லோட அகலம், நிலைப்படியோட அகலம். அந்த கணம் வந்து அதில் சரிபாதி அளவு அல்லது 3/4 பங்கு அளவு, அரைக்கால். 3/4க்கும் 1/2க்கும் நடுவில் அரைக்கால் பங்கு இருக்கலாம், அரைக்கால் பங்கு இருக்கலாம். இந்த அகலத்தில் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை இப்போது இந்த நிலைக்கால்களை இங்கே வைக்கிறீங்க செவுத்தில். இது சுவர் அளவுக்கே இருந்ததுன்னா சுவர் அளவுக்கு பெருசாக போயிடும். சுவர் அல்லது 1 பங்கு பெருசாவோ 1/4 பங்கு பெருசாவோ 1/2 பங்கு பெருசாக போகும்போது சுவரோட பெருசாக போயிடுமே, எப்படி சார் வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி யாருமே இது கேட்கல. பாத சுவர் 2 அடினா 2 அடிக்கே நீங்கள் வந்து வாசக்கால் வைக்கிறேன்னு சொன்னால் புரியுதா? இல்லை கூடுதலாக 1/4 பங்கு 1/2 பங்கு வைக்கலாம்னா சுவரே 2 அடி தானே சார், கூடுதலாக 1/4 பங்கு 1/2 பங்கு வச்சா எப்படி வெளியில் போகும், எப்படி நிற்கிது? அப்போது அதற்கு முகையாமம் ஒன்று எழுப்பாங்க. அந்த ஒரு இதில் இப்படி வந்து திரும்பி இருக்கும். வாசப்படிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்க கொஞ்சம் முகையாம் ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வந்திருக்கும். அப்போ அந்த கால் கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த கதவிற்கான இடைவெளி விட்டு அந்த காலை இதில் பிரதேசம் செய்து கொள்ள வேண்டியது. இதுக்கான ப்ரொபோர்ஷனேட் அளவு இருக்குது. இது எவ்வளோ வெளியே எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இது எவ்வளோ அகலம் வைக்கலான்னு இருக்குது. இது நம்ம பாத வர்க்கத்தில் கால்கள் நம்ம காமிக்கிறோம் இல்லைங்கய்யா, கண்டத்தில் கால்கள் காமிக்கிறோம். அந்த கால்களை கணக்கீடாக கொண்டு அதனுடைய விகிதாச்சார அடிப்படையில் இந்த அகலத்தையும் இந்த நீளத்தையும் கணக்கிட்டு கொள்ளலாம். 5 கால் 6 கால் கலத்தை 8 கால் 10 கால் எவ்வளோ வேணுமோ அதை வெளியே எடுத்துக்கலாம். அது கால்களை கணக்கீடாக கொண்டு ஒரு எளிமையான வழி இதுக்கு. இப்போ இதை இங்கே வச்சிடுறீங்க. அப்போ இந்த கணத்தில் பாதி அளவு வெளியே தெரியலாம், பாதி உள்ளே போகலாம். சுவர் பிடிப்புக்காக கணத்தில் பாதி அளவு உள்ளே போகலாம், பாதி வைக்கலாம். அல்லது 3இல் 2 பங்கு வெளியே 1 பங்கு உள்ள, பாதி எடுக்கலாம். உள்ள அரை வெளியற. இல்லை இங்கே 3 இங்கே 1, சாரி 2/3 1/3 இந்த போர்ஷனில் உள்ள அனுப்பலாம்.
சரிங்களா? இது வந்து செவுத்தை உள்ளே வைக்கிற அளவு. இந்த அகலம் இருக்கு இல்லையா, 2/3 இல்லை அறையோ வைக்கிறீங்க இல்லையா, இது இந்த 2 நிலைக்கால்களையும் மேல்படியிலையும் ஒரே அளவானதாக இருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒரே சைஸாக இருக்கணும். ஃப்ரேமோட அளவு 2 நிலைக்கால்லையும் மேல்படியிலையும் சமமானதாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியும் சமமாக இருக்கலாம் அல்லது கூடுதலாக குறைவாக இருக்கலாம் கீழ்ப்படி. அதுக்கு ஏன் காரணம் சொன்னால், கீழ்ப்படியில் அதுக்கு அடுத்த படிகள் அமைப்போம் இல்லையா, கீழே தலைசுக்கு இறங்குறதுக்கு, அதை கணக்கில் கொண்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் குறைவானதாகவோ அல்லது கூடுதலானதாகவோ அமைப்பாங்க. அல்லது இந்த வாயிற்படியோட அகலம் சுற்றாளு துவாரம் கணக்கு பண்ணுறாங்க இல்லையா, இந்த சுற்றாளு துவாரம் கணக்கு பண்ணுறாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய கூடுதல் குறைவுகள் அங்கங்களை அதில் சரி செய்து கொள்ளலாம். கூடுதலாக குறைவில் அறங்கலம் காலங்கலம் வரும்னு சொன்னால் அதை நம்ம அதில் சரி பண்ணி, இந்த கீழ் வரக்கூடிய போங்கம் என்பது இது அளவுக்கு சமமாகவும் இருக்கும் அல்லது குறைவாகவும் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் சில கோயிலில் ஏன் சின்னதாக போட்டாங்க, கோயில் பெருசாக இருக்குன்றதுக்கு காரணம் இதாக இருக்கும். அந்த சுற்றுலா அகலம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அதை கணக்கிடும் போது வரக்கூடிய கூடுதல் உயரம் உரங்களே அதில் நம்ம குறைச்சிக்கலாம். அல்லது அதுக்கு அடுத்து கீழே இறங்கக்கூடிய படிகளுடைய உயரம் வந்து வேரியேஷன் வந்ததுன்னா, அதாவது அளவுகள் கூடுதல் குறைவாக வந்ததுன்னா அதையும் கொண்டு வந்து இதில் சரி பண்ணிக்கலாம். அதற்காக பார்க்குறதுக்கு ஒரு 5 படி ஏறணும்னா 6வது அந்த படியும் ஒரே சமமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரே அளவாக கொடுக்குறது. இப்போ நிலைக்காலோட உயரம்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் வாசப்படி மொத்த உயரமே டோட்டலாக. இதில் நிலைக்கால் வந்து மேல்படி போக மிச்சம் இருக்கிறது தான் நிலைக்கால். மேல்படி போக மிச்சம் இருக்கிறது நிலைக்காலோட உயரம். சரி, இப்போ நிலைக்கால் ஆயிடுச்சு. இந்த நாகபந்தயம்னு சொல்ல ஒன்று வைக்கிறோம் இல்லையா, பந்தம். அது எந்த உயரத்தில் வைக்கிறது, அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாகபந்தம் அந்த நாகத்தினுடைய முகமான அமைப்பு வந்து அதில் வச்சு அதன் மேலே தான் வந்து மடல்கள் மேலே கொண்டு போவோம். அது நாகபந்தம் பேர். அது என்ன பண்ணோன்னா, இந்த நிலைக்காலுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா, இந்த உயரத்தை 5 பங்கோ அல்லது 4 பங்கோ இல்லை 3 பங்கு உயரத்துக்கு ஏற்றவாறு பிரித்து, அதில் 1 பங்கு உயரம் கீழே இருந்து வச்சிடணும். மேலே 4 கீழே 1, மேலே 3 கீழே 1, மேலே 2 கீழே 1, கீழே 1 பங்கு உயரத்தில், கீழே இருந்து 1 பங்கு உயரத்தில் அந்த நாகபந்தத்தினுடைய மட்டமானது அமைக்க வேண்டும். உயரத்தை 5 ஆக்கலாம், 4 ஆக்கலாம், 3 ஆக்கலாம். எது செய்தாலும் 1 பாகம் கீழே மிச்சம் மேலே. ஒரு பாகம் கீழே அதில் நாகபந்தம் வச்சிடணும், மிச்சம் இருக்க பாகம் மேலே. அவ்வளோதான். உயரங்கள் அதிகமாக 5, 4, 3, சின்னதாக இருந்தால் 3, அது மாதிரி வைக்கணும். வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. பங்குமா அது ஒரு அலங்கார நாகத்தினுடைய முகமுறை. வாசக்கல்ல படியிலே ஒவ்வொரு வீடுக்கு படிகள்லையுமே இந்த வாசக்கல்ல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இது கீழே வந்துடும். இதற்கு மேலே போகக்கூடிய அந்த அலங்கார வேலைகளில் இந்த பத்மம் வந்துட்டு இப்படி போகும். இது கால். பார்த்துருக்கீங்களா? நாகபந்தம். இப்போது இந்த பக்கத்துக்கு இது சுவராயிடும், இது பார்வையில் இருக்கக்கூடிய கால். இதில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இடைவெளி அதிகமாக இருந்தால் இதுலேயும் அலங்கார வேலைகள், அதுக்கு பேர் தான் இப்போ சொன்ன அப்ஜரம், ஷேப்பம், இதெல்லாம் அதில் செய்யணும் சொல்கிறது. அப்ஜசேபனம்னா அலங்காரங்கள், அழகுபடுத்துறது. இந்த உள்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா கொடிப்பெண்கள், சிம்மம், யாழி, கொடிக்கருக்குகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் இந்த அலங்கார தோரணங்கள். இதனுடைய தொடர்ச்சி
பதங்கத்திலும் செல்ல வேண்டும், போயிட்டு திரும்பி இதனுடைய இதுலேயும் வரணும். அது இதில் என்ன அலங்காரம் செய்கிறோமோ அது மேலேயும் வரணும், போயிட்டு கீழ்ப்படிக்கு வரக்கூடாது, மேல் படிக்கு வந்து. இது காசியபத்தில் சொல்கிறாங்க. மற்றொரு விதமாக இன்னொரு நூலில் சொல்லியிருக்காங்க. அது ஒத்துட்டு பார்க்கணும். நம்ம ஒரு வாயில்படியோட அளவை எடுத்துகிட்டு ரெண்டுக்கும் சமமாக ஒத்துட்டு வந்தால் அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலான்னு பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ப்பகிரக உள் விஸ்தாரத்தை, கர்ப்பகிரகத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய அளவு விஸ்தாரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கனாக்கா, 1/3 பங்காக கொண்டு 1 பங்கு வாசகால் அகலம். கர்ப்பகிரகம் உள்ளே எவ்வளோ இருக்கோ அதை 3ஆக்கி 1 பங்கு அகலம், வாசகாலுடைய அகலம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது 5/3 பங்கும் 7/4 பங்கு. கருவறை விஸ்தாரம் பெருசாக அதனுடைய பங்குமானம் அதிகமாக போகும். சின்னதாக இருக்கும்போது 3/1, பெருசாக இன்னும் பெருசாகனா 5/3, 7/4, 9/5, 11/6, அந்த மாதிரி பெருசாக அதனுடைய அளவுகளுக்கு வந்து பெருசாகிட்டே வருது. அப்படி இல்லை, கருவறையில் பாதி அளவு கூட அகலம் வச்சுக்கலாம். கருவறையுடைய பாதியை வந்து கோயில் வாசகருடைய அகலமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு அகலத்துக்கு உயரம் 1/2 பங்கு உயரம். எவ்வளோ அகலமோ அந்த மாதிரி 2 பங்கு உயரம் வச்சுக்கலாம். 3/7 பங்கு உயரம், 5/9 பங்கு வைக்கலாம் என ஆலய விக்கிரக நிர்மாண ஆயாதி என்ற நூல் சொல்லுது. அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். அது அதிலே இருக்கு அந்த நூலில். இப்போ இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, ஒரு சின்னதாக வரைபடம் காமிக்கிறவங்களுக்கு இது கடைசியாக சொல்லியிருக்க விஷயம். இந்த வாயிற்படியுடைய அகலமானது இந்த உள்கூட்டு இருக்கு இல்லையா, இதில் பாதி எடுக்கலான்றாங்க, அரைப்பாகம் எடுக்கலான்றாங்க. 3/1, 3/5, 3ஆக்கி 5 எடுத்துக்கலான்றாங்க. 4/7, 6/9. இந்த மாதிரி இதனுடைய அகலத்தை இத்தனை பாகங்களாக செய்து அதில் 1 பங்கு இந்த வாயிற்படி வைக்கலாம், அகலம் வைக்கலாம். அதான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 3/1 பங்கு, 7/4, 9/5, 11/6, 15/8, 17/9 பாகம், இல்லைன்னா 2/1 பாகம், 1/2. இதில் ஏதாவது ஒரு அளவை எடுத்து நீங்கள் இந்த அகலமாக வைத்துக்கொள்ளலாம். இதன் உயரம் அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, அப்படியே அகலம் போல் 2 பங்கு, 2 பங்கு வேணா 1x2 எடுத்துக்கலாம். இல்லை அந்த அகலம் போல் 7 பங்கு வைக்கலாம், 7ஆக்கி அதே மாதிரி 5/9 பங்கு வைக்கலாம், 5ஆக்கி 9 பங்கு உயரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் சொல்லுது. 4ஆக்கி 7 வைக்கலாம், 5ஆக்கி 9 வைக்கலாம். ஸோ இதுவரையும் விமான உயர அகல அங்க லட்சணங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய பூர்த்தியானது, விமான பூர்த்தியானது, வாயிற்படி என்ற துவாரத்தினுடைய அளவானது, ஆயாதி முதல் விமானத்தினுடைய நிர்மாணம் வரை இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். இதில் விமானத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம்னா அலங்கார ரூபங்கள் மட்டும் இருக்குதுல்ல. அலங்கார ரூபங்கள் முடிஞ்ச பிறகு பிரகாரம், பிரகாரத்துக்கு அப்புறம் மண்டபம், மண்டபத்துக்கு அப்புறம் கோபுரம். கோபுரம் வரும்போது திருமதில்கள் அதில் வந்துடும். அதுமாரி பார்க்க வேண்டியது படிமங்கள், விக்கிரகங்கள், நல்ல ஃபவுண்டேஷன். அதுதான் அந்த இதனுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய மேல் வேலையில் பார்த்துட்டு அப்புறம் தான் கேட்போம் ஃபவுண்டேஷன்ஸ். அதனால் அடுத்து வகுப்பில்